வசந்தங்களும் மலர்ந்திடுமே. புதிய மன்னர்கள் இடைவெளிக்கு பிறகு தொடரும். जरा मुस्कुरा दे है खुशी ई ई इतनी सी हंसी इतनी सी खुशी इतना सा टुकड़ा चांद का ख्वाबों के तिनकों से चल बनाए आशियां. இப்போது பாடல்கள் கேளுங்கள் ஒரே ₹1 567899 அழையுங்கள். சாங்ஸ் ஃபார் ₹1 ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரீ. ஸ்மார்ட் ஃபியூலான இயற்கை எரிவாயுக்கு மாற இதுவே சரியான நேரம். கெயிலின் பசுமை எரிசக்தியுடன் முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகளின் புதிய கட்டத்தில் அடியெடுத்து வைப்போம். கெயிலின் நாடு முழுவதுமான குழாய்ப்பாதை தொடர்பிணைப்பு சுத்தமான பசுமை எரிசக்தியை தொழிற்சாலைகளுக்கும் வீடுகளுக்கும் பாதுகாப்பாக அளித்து வருகிறது. இப்போது இயற்கை எரிவாயுவை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருகிறது. சிறந்த வருங்காலத்திற்காக இயற்கை எரிவாயுவிற்கு எஸ் என்று சொல்லுங்கள். புதிய மன்னர்கள் தொடர்கிறது. You know what? I think I'm in love. ஒரு இரவு போதாதே நீயும் நானும் வாழ்ந்திட, மீண்டும் நானும் வருவேனே உன்னை சேர்ந்திட. காதல் பயம் எனக்கில்லை புரிந்து கொள்கண்மணியே, காதல் மனம் ஏங்குதே. உண்மை காதல் அழியாத புரிந்து கொள்கண்மணியே, காதல் மனம் ஏங்குதே. முத்தமிட இதழ் வேண்டும், கட்டி அணைக்க நீ வேண்டும். காலை பொழுதில் உன்முகம் வேண்டும், அதை பார்த்து நானும் மயங்கிட. காதல் பயம் எனக்கில்லை புரிந்து கொள்கண்மணியே, காதல் மனம் ஏங்குதே. உண்மை காதல் அழியாத புரிந்து கொள்கண்மணியே, காதல் மனம் ஏங்குதே. ஒரு இரவு போதாதே நீயும் நானும் வாழ்ந்திட, மீண்டும் நானும் வருவேனே உன்னை சேர்ந்திட. காதல் பயம் எனக்கில்லை புரிந்து கொள்கண்மணியே, காதல் மனம் ஏங்குதே. உண்மை காதல் அழியாத புரிந்து கொள்கண்மணியே, காதல் மனம் ஏங்குதே. காதலா 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 காதலா. கண்ணும் கண்ணும் பார்க்காமலே காதல் சுவாசம் போகுதே. பேசும் பாஷை புரியாமலே காதல் என்னை கொல்லுதே. தூக்க
உள்ளம் தொலைத்து பேசிட உன் மூச்சு காற்று என் காதில் கேட்டிட விரல்கள் உன்னை உரசிட என் தேகம் முழுவதும் மாறிட கனவில் தினமும் வந்து சென்ற ஒரு தேவதை நீ நினைவும் மீண்டும் வந்த போது காதலும் வந்ததே எந்த பெண்ணிலும் இல்லாதொன்று உன்னிடம் உள்ளதே எனக்கு நீ வேண்டுமே காதல் பயம் எனக்கில்லை புரிந்து கொள் கண்மணியே காதல் மனம் ஏங்குதே உண்மை காதல் அழியாது புரிந்து கொள் கண்மணியே காதல் மனம் ஏங்குதே ஒரு இரவு போதாதே நீயும் நானும் வாழ்ந்திட மீண்டும் நானும் வருவனே உன்னை சேர்ந்திட முத்தமிட இதழ் வேண்டும் கட்டி அணைக்க நீ வேண்டும் காலை பொழுதில் உன் முகம் வேண்டும் அதை பார்த்து நானும் மயங்கிட காதல் பயம் எனக்கில்லை புரிந்து கொள் கண்மணியே காதல் மனம் ஏங்குதே உண்மை காதல் அழியாது புரிந்து கொள் கண்மணியே காதல் மனம் ஏங்குதே புதிய மன்னர்கள் இடைவெளிக்கு பிறகு தொடரும். பாருங்கம்மா நம்ம நிலபலம் எல்லாம் பிரியா இண்டஸ்ட்ரீஸுக்கு பயன்படுதுன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த கிராமத்துக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்கம்மா. அதுக்கு நன்றி கடனா உனக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அது எங்க கடமை. 2 மடங்குக்கு 1 பைசா குறைய கூடாதுங்க. குமார், ஃபைல்ல புது நிபந்தனைகளையும் சேர்த்துட்டீங்கல்ல? எஸ் மேடம். இந்தாங்க பெரியவரே. நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் தாயி. இதுல பணம் 4 மடங்கா இருக்கு. சரிதான். பெரியவரே, உங்க உரிமை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இல்லனா வேற யாராச்சும் உங்களை ஏமாத்திடுவாங்களே. நீ எங்களோட இருக்கிறப்ப எங்களை யார் ஏமாத்த போறா? இந்திய அரசின் நில கையகப்படுத்தல் மசோதா கிராமப்புறங்களில் நடப்பு மதிப்பின் 4 மடங்கு நஷ்டஈடு அளிக்கும் மற்றும் 70% முதல் 80% விவசாயிகளின் ஒப்புதலுடன் மட்டுமே அவர்களின் நிலத்தை கைப்பற்ற இயலும். நில கையகப்படுத்தல் மசோதா மத்திய அரசால் செப்டம்பர் 2011 5ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்டு தற்போது பாராளுமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளது. உங்க நிலப்புலன் உரிமையை கண்டிப்பா பெறுங்க. பல மைல்கள் கடக்க வேண்டும். சார், சார், நீங்க என்ன ஃப்ரெண்ட் ஆக்குறீங்களா? ஃபேஸ்புக்ல சார். ஃபேஸ்புக்? ஓகே. ராக்கினா ராகேஷ் நாத். இப்ப Facebook ₹1 மட்டுமே. 56789க்கு கால் பண்ணுங்க. Facebook for ₹1, ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரீ. புதிய மன்னர்கள் தொடர்கிறது. கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும் இந்த உடலெனும் காயமும் அழிந்து போகும் உன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும் உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி 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 பணமும் அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம் பணித்த சடையும் பவளம் போல் மேனியும் அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் கரையாத
10 மாதமா குயவன வேண்டி 5 கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டு உடை தாண்டி பிறவி தாண்டி மீண்டும் பிறந்து அழிந்து பிறந்து வஞ்சகம் செய்து தன்னை கொண்டாடி உடல் அழிந்து இறுதியில் மண்ணோடு சமாதி மலங்களும் மணக்கும் மேனி பொருள் கண்டு விளங்குமை ஞானி திரை களைய நினைவோடிருப்போர் புத்திரை காண முயல்பவர் அன்றோ மண்ணுயிர் கொன்று சுட்டதை தின்று தோற்றதை விட்டு வென்றதை கொண்டு ஆறாத காயம் ருசிப்பது மாட்டார் தலை பூண்ட மார்பை ரசிப்பதற்கு கண்ணை காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும் இந்த உடல் எனும் காயமும் அழிந்து போகும் உன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும் உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி 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 பணமும் அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் கரையாதது மானுட பாவம் 9 குடில்களும் 6 அடி உடம்பும் தவறாது என் பட்டறுத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம் ஊழ்வினை முன்வினை தன்னை சுடும்பினை முன்வினை அதன் முன்வணங்கிடு தலைவனை சேர்வாய் காலனை உதைத்த நாயன் நடுவனை பூரணமே ஈசனே காரணமே காரணே வாரணமே நமச்சிவாய மரணமே வருக வருக அவனிருக்க பயம் ஒழிக ஒழிக சந்தன குங்கும சாந்தும் பரிமளமும் பிள்ளைகள் அனைத்தும் கூட்ட காமுகனும் கந்தக்கண் கொண்டிருக்கும் மாதவரும் கன்னியரும் வெந்த சதை நாளை பால் வெந்த சதை குமிழி வெடித்து விடும் உயிர் கூட்டை பிரிந்து விடும் உச்ச கோடை இயலாது கோழி துணி மறைத்து விடும் மேல் என்ன கீழ் என்ன நீ என்ன நான் என்ன உயிர் போகும் தருவாயில் ஈசனே சரணாகதி கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும் இந்த உடல் எனும் காயமும் அழிந்து போகும் உன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும் உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி 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 பணமும் அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் கரையாதது மானுட பாவம் 9 குடில்களும் 6 அடி உடம்பும் தவறாது என் பட்டறுத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம் 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 புதிய மன்னர்கள் இடைவெளிக்கு பிறகு தொடரும். 40 வயசுல என் தலையில வழுக்க விழ ஆரம்பிச்சப்ப அலோபதி மெடிசன், கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்,
ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய ஆப்ஷன் சொன்னாங்க. செலவு சைடு எஃபெக்ட் உள்ள அதெல்லாம் விட்டுட்டு எர்வா மேட்டன் ஹேர் லாஸ் லோஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எர்வா மேட்டன் இது சாதாரண ஹேர் ஆயில் மாதிரி இல்லாம சில நொடிகளிலேயே சருமத்துக்குள் ஊடுருவி சென்று முடி உதிர்வதை நிறுத்தி வேகமா முடி வளர உதவுது. அமேசான் காடுகளில் மட்டுமே கிடைக்கின்ற அரிய வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு பிரேசிலில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எர்வா மேட்டினை நீங்கள் உடனே பெற 044-4050-4050 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். மத்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க, எர்வா மேட்டினை யூஸ் பண்ணுங்க, அடர்த்தியான முடியை திரும்ப பெறுங்க. புதிய மன்னர்கள் தொடர்கிறது. வியந்து போகிறேன் உன் அழகினில் நானடி, தேவதை போலவே வெள்ளை பனித்துளி அதை பார்த்து அழுகுதே, வானவில் நீயடி, உனையே கண் தேடுதே, மனதில் காதல் பூக்குதே, விழியில் உந்தன் முகம் தினமும் வந்து போகுதே, காணல் நீர் போலவே விழிகள் அசைந்தாடுதே. தனிமையும் உன்னால் இனிமையானது காதலி, புன்னகை அது போதுமே, தேவியின் சிரிப்பினில் ஒரு குழந்தையை பார்க்கிறேன், சோகங்கள் மறையுதே மறையுதே, உனையே கண் தேடுதே, மனதில் காதல் பூக்குதே, விழியில் உந்தன் முகம் தினமும் வந்து போகுதே, காணல் நீர் போலவே விழிகள் அசைந்தாடுதே மோகங்கள் கூடுதே, தாபங்கள் தாக்குதே, அன்னையின் பாசமும் மறக்கிறேன் காதலி, நதிகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் கவிதைகள் பாடுதே, காதலின் ஏக்கத்தில். உனையே கண் தேடுதே, மனதில் காதல் பூக்குதே, விழியில் உந்தன் முகம் தினமும் வந்து போகுதே, காணல் நீர் போலவே விழிகள் அசைந்தாடுதே. என்னவளே என் பாட்டின் பல்லவியும் நீதான் பெண்ணே, காதல் பாட கடவுளை தினமும் வணங்கினேன், என் காதல் நிறைவேறவே. பெண்ணே, நீயே நீயே துரு துரு குழந்தையும் என்ன நெஞ்சில் உந்தன் நினைப்பு ஊட்டும். புதிய மன்னர்கள் இடைவெளிக்கு பிறகு தொடரும்.
ஜிம்முக்கு போகாமலே உடம்பை குறைக்க வேண்டுமா? வந்து விட்டது ஆர்பிட்ரெக் எலைட். வீட்ல இருந்து தினமும் 20 நிமிஷம் பண்ணாலே போதும். ஒரே நேரத்தில் 6 முக்கிய தசைநார்களை கட்டுப்படுத்தி உங்கள் உடலின் தேவையற்ற கொழுப்பை 820 கலோரிகள் வரை குறைத்து உங்கள் உடலை ஸ்லிம்மாகவும் ஃபிட்டாகவும் மாற்றுகிறது. I recommend ஆர்பிட்ரெக் எலைட். தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் ஆர்பிட்ரெக் எலைட்டை சுலப தவணைகளில் நீங்கள் உடனே பெற 044-4050-4000 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். ஆர்பிட்ரெக் எலைட்டை யூஸ் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா வெயிட்ட லூஸ் பண்ணுங்க, புது லைஃபை சூஸ் பண்ணுங்க. ஆர்பிட்ரெக் எலைட் உங்கள் முழு குடும்பத்திற்கான ஆரோக்கியம். புதிய மன்னர்கள் தொடர்கிறது. மழையே வான்மழையே என்னை விலகி செல்லாதே. மனமே பின் மனமே நீ மௌனம் கொள்ளாதே. உயிரே என் உயிரே என் உறவும் நீதானே. உனக்கே பின் உனக்கே என் உயிரை தந்தேனே. நிழக்கூட நிஜமாய் மாறும் காதலிக்க கண்டே. நிலையின்றி நானும் இங்கு உன்னிடத்தில் வந்தே. நிலம் சேரும் மழையைப் போலே உன்னை சேர வந்தே. நினைவோடு என்னை விட்டு நீயும் நீங்கி சென்றாய். மழையே வான் மழையே என்னை விலகி செல்லாதே. மனமே பின் மனமே நீ மௌனம் கொள்ளாதே. உயிரே என் உயிரே என் உறவும் நீதானே. உனக்கே இனி உனக்கே என் உயிரை தந்தேனே. என் போட்டோ வாலெட்லயாவது வச்சிருக்கியா? இல்லையா? இல்ல. வேஸ்ட் வேஸ்ட் சம்மா வேஸ்ட். நீ என்ன தப்பா பாக்குறனால தான் நான் பேசுறதெல்லாம் உனக்கு தப்பாவே தெரியுது. உனக்கு தான் தெரியுது நான் ஆளுக்கு மணி கத்துனா எனக்கு பிடிக்காதுன்னு. என்ன ஒண்ணு சொல்ல முடியல உடனே கை விட்டு ஓடிடுற. நான் இப்படிதான். கல்லூரி பாடம் போலே இது என்ன காதல் பெண்ணே. கேள்விக்கு கேள்வி என்ன விடையாகுமா? கண்மூடி காதல் வந்தால் கனவாக மறைந்து போகும். கைகூடும் காதல் ஒன்றே நிஜமானதே. காதல் கண்ணீரா இல்லை காணல் நீரா? பெண்ணே காயம் இல்லாமல் ஒரு காதல் உண்டா சொல். கண்கள் சொல்லாதா என் காதல் கதையை. உந்தன் கையோடு சேர தினம் ஏங்கும் துணை நான். துணையாக நான் வருவேன் பொய் நீ சொல்லாதே. துணைவாய் நீ போகும் முன்னே காதல் கொள்ளாதே. மழையே வான் மழையே என்னை விலகி செல்லாதே. மனமே பின் மனமே நீ மௌனம் கொள்ளாதே. உயிரே என் உயிரே என் உறவும் நீதானே. உனக்கே இனி உனக்கே என் உயிரை தந்தேனே. நிழக்கூட நிஜமாய் மாறும் காதலிக்க கண்டே. நிலையின்றி நானும் இங்கு உன்னிடத்தில் வந்தே. நிலம் சேரும் மழையைப் போலே உன்னை சேர வந்தே. நினைவோடு உன்னை விட்டு நானும் நீங்கி சென்றேன். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. திருவள்ளூர் அருகே விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழப்பு. 3 குழந்தைகளுடன் மனைவி கதறல்.
பிரம்மபுத்திரா ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தால் அசாமில் 25,000 குடும்பங்கள் பாதிப்பு. நாகாலாந்து சட்டப்பேரவை தேர்தலின் போது 1 கோடி ரூபாய் ஏற்றிச் சென்ற உலங்கு ஊர்தி ஓட்டிகளின் உரிமங்கள் ரத்து. சென்னையில் பட்டினப்பாக்கம், நுங்கம்பாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கடவு பாதையில் போக்குவரத்து நெரிசல், பாலம் அமைக்க கோரிக்கை. நாகை மாவட்டம் பூம்புகார் அருகே குடிபோதையில் தகராறு செய்த நியாய விலைக் கடை ஊழியர், பெண்கள் முற்றுகை. உத்தரப்பிரதேச கலவரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக அதிகரிப்பு, ராணுவம் குவிப்பு. கலவரம் தொடர்பாக சமாஜ்வாடி அவசர ஆலோசனை, அகிலேஷ் சிங்குக்கு முலாயம் எச்சரிக்கை. பாகிஸ்தான் அதிபர் பதவியில் இருந்து விலகினார் ஆசிப் அலி சர்தாரி, புதிய அதிபராக பதவியேற்கிறார் மம்னூன் ஹுசைன். சட்டத்திற்கு புறம்பாக ஐரோப்பாவுக்குள் நுழைய முயன்ற 700 பேர் இத்தாலியில் கைது. ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ. 5வது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா. சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்க யார் காரணம்? மது அருந்திய ஓட்டுநர்கள், பொது இடத்தில் புகைபிடிக்கும் மக்கள், வேகத்தை மீறிய வாகனங்கள், வாகனங்களை மடக்கும் காவல்துறை, மக்களை அலட்சியப்படுத்தும் அதிகாரிகள், அதிகாரத்தை கண்டு மிரளும் மக்கள், மரியாதைக்கு பதில் பயத்தை தோற்றுவிக்கும் சீருடைகள், எத்தனை பிரச்சனைகள், குற்றங்கள், புகார்கள். மக்கள் எங்கே செல்வார்கள்? நீதிமன்றத்திற்கா? ஐயகோ, அங்கே காலடி வைத்தால் வாழ்நாள் முழுக்க அங்கே செல்ல நேர்ந்திடும் என்ற பயம், அறியாமையால் உந்தப்பட்ட மூடத்தனம். இருட்டிலேயே இருந்தால் பயமாகத்தான் இருக்கும். தூங்கியது போதும், விழித்தெழு தமிழா. சிலம்புகளை உடைத்தெறிவோம், சிறப்பதிகாரம் படைப்போம். விழித்தெழு தமிழா. இன்னைக்கு நாம பேச போறது சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் பத்தி. லா அண்ட் ஆர்டர் அப்படின்னா இதுல நாம பேச வேண்டிய பகுதிகள் 2. ஒன்று காவல்துறை, இன்னொன்று நீதித்துறை. இதை பற்றி நம்முடன் கருத்தை பகிர்ந்து கொள்ள நிபுணர்கள் வந்திருக்காங்க. முதலாவதாக திரு கே ரகோத்தமன், முன்னாள் சிபிஐ அதிகாரி. அடுத்தது கே விஜய் ராஜேஷ், இவர் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர். வணக்கம் சார். அடுத்தது என் சிவகுமார், இவரும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர். கூடுதலாக இவர் 5வது தூணுடைய சட்ட ஆலோசகர். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். இப்போ முதல்ல சட்டம் ஒழுங்கு பற்றி பேசும்போது முதல்ல காவல்துறையை எடுத்துக்கலாம். காவல்துறைங்கிற போது அதில் பேச வேண்டிய பிரிவுகள் 3. 1 சட்டம் ஒழுங்கு, 2வது போக்குவரத்து, அதாவது டிராஃபிக், அதுக்கப்புறம் குற்றப்பிரிவு. இந்த ரோடு, இந்த சிக்னல் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி வர்றது யாரு? டிராஃபிக் கான்ஸ்டபிள். அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள்னோடனே நிறைய பேருக்கு சிரிப்பாக இருக்கும், சில பேருக்கு கோபமாக இருக்கும், நல்ல அனுபவங்கள் இருக்கும், வருத்தப்படும் அனுபவங்கள் இருக்கும். யார் யாருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கு? என் பேர் தமிழ்ச்செல்வி, சேலம்லேருந்து வந்திருக்கேன். நான் பெசன் நகர்லேருந்து கோடம்பாக்கத்துக்கு ஒரு வீட்டு திங்ஸ்லாம் ஏற்றிட்டு வரோம். நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக திங்ஸ்லாம் ஏற்றிட்டு வரோம். ஏற்றிட்டு வரக்குள்ள நடுவழியில் டிராஃபிக், அது வந்து ராங் ரூட் கிடையாது, 1 வே கிடையாது. அந்த குட்டி யானையை நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்து லத்தியால வண்டி அடிச்சாரு. அப்புறம் வந்து டக்குன்னு வந்து வண்டியில் இருக்க சாவி எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டாரு. கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டாரு. டிரைவர் இறங்கி போயிட்டு வந்து இல்லை சார் இது ராங் ரூட் கிடையாது, நாங்கள் 1 வே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. டிரைவரையும் அங்கே நிற்க வச்சுட்டாரு, அடம் பிடிக்கிறாரு. ஆமாம். நான் இறங்கி போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இது ராங் ரூட் கிடையாது, 1 வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அவர்கிட்ட. இல்லைங்க இது இந்த மாதிரி தான், இது ராங் ரூட் நீங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்குள்ள இன்னிலேருந்து இது ராங் ரூட் அப்படிங்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, அவர் வந்து யூனிஃபார்ம் போடல. இப்போ யூனிஃபார்ம்னு ஒன்று ஏன் வச்சிருக்காங்க? இல்லை போடணும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது தப்பு, அது ஒத்துக்கிறீங்க? அது ஒத்துக்கிறோம். இருந்தாலும் அவருடைய அப்ரோச், அந்த கான்ஸ்டபிளோட